அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனுமே கோடீஸ்வரன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய தேவைக்கு தக்கன பணம் வரணும், நல்லது பின்னாடி பேக்கப்ல கொஞ்ச நாள் சேமிப்பு இருக்கணும். இதுதான் கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வரம் யோகம் என்பது கோடிகளை குவித்து அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் இன்கம் டேக்ஸ் வரி ஏய்ப்பு செய்வது கோடீஸ்வர யோகம் கிடையாது. அந்த வகையில் என்ன சொன்னா, நம்ம ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பதற்கு ஏதாவது ஒரு வழிபாட்டின் மூலமாக வெற்றி பெற முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏதாவது ஒரு வழிபாட்டின் மூலமாக வெற்றி பெற முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்ன என்பதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எல்லா மனிதருமே ஏதாவது ஒன்றை கரெக்டா பிடிச்சுக்கணும், எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின்படி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய யோகமாக மாறும். நம்ம என்ன சொன்னோம்னா, நம்மகிட்ட இருக்கிறத ஒரு இடத்துல கொண்டு ஜாயின் பண்ணணும். எந்த ஒரு மனிதனுமே தனி மனிதனாக பெரிய யோகமாக வரவே முடியாது. அப்ப ஒரு இருக்கின்ற ஒரு சக்தியை இன்னொரு சக்தியோடு இணைக்கணும். அதை எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவன்தான் கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக வாழ்நாளில் அனுபவிச்சிருவான். அப்ப அந்த மாதிரி கிரகங்கள் இந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கின்ற இடங்கள் எது அப்படின்னா மேசம், சிம்மம், தனுசு. ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஏன்னா அங்கதான் மகாலட்சுமி இருக்கிறாள். பரணி என்று சொல்லக்கூடிய ஒரு மகாலட்சுமி, பூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாலட்சுமி, போராடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாலட்சுமி. ஏன்னா தர்ம திரிகோணத்தில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை வச்சாங்க. அதே தர்ம திரிகோணத்தில் தான் கேதுவுடைய நட்சத்திரத்தை வச்சாங்க. அதே தர்ம திரிகோணத்தில் தான் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன சொன்னான்னா நெருப்பு ராசியில் இருக்கும் 1ஆம் பாதம் இருக்க அமைக்கப்பட்டது தான் இந்த 3 ராசிகள். இந்த ராசிகள் விசேஷமானது. ஆமா, இந்த ராசிகள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அங்கு உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு, கண்டிப்பா உண்டு. யோகம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த கட்டம் என்ன ஆதிபத்தியமா உங்களுக்கு வருகிறது. தனுசு என்ன ஆதிபத்தியமாக வருகிறது, சிம்மம் என்ன ஆதிபத்தியமாக வருகிறது, அதற்கடுத்து மேசம் என்ன ஆதிபத்தியமாக. இது பொதுவான கருத்து. ஆனால் இதில் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருக்கணும். மேசத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா? இல்லை. சிம்மத்தில் கிரகம் இருக்குதா? இல்லை. தனுசில்னாலும் ஒரு கிரகம் இருக்கணும். அப்ப நீங்க உங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி விடலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நெருப்பு என்பது என்ன சொன்னா மேலே பார்த்து தான் எரியும், யாருக்கும் தலை வணங்காது. ஆமா, நீங்க எப்படி பொருத்தி போட்டாலும் கவுத்தி பிடிச்சாலும் என்ன இப்படி கவுத்தி பிடிங்க, சல்லுன்னு மேல வரும். அந்த மாதிரி நெருப்பு சக்தி என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த சக்தியை என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு மனிதனுக்கு மேசத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க, அவன் எங்க போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் பிடித்து விடுங்கள். திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் பிடிக்க 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 கோடீஸ்வரனா ஆயிடுவீங்க. ஆனா மேசத்துல என்ன கிரகம் இருந்தாலும் சரிதான். 9 கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மேசம் எம்டி கட்டமா இல்லையா எனக்கு அப்படின்னா திருச்செந்தூருக்கு நீங்க நல்லா அழகா பாத யாத்திரை கூட போங்க, கார்ல கூட போங்க, முத நாள் நைட்டு தங்குங்க. கரெக்டா என்ன சொல்றான்னா செவ்வாய்க்கிழமை மேசம் என்பது செவ்வாய்க்கிழமை முருகனை தரிசனம் பண்ணுங்க. எப்பயெல்லாம் நீங்க போனீங்கன்னா திங்கக்கிழமை நைட்டு போய்
கரெக்டா வந்து என்ன சொன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் கடலில் குளித்துவிட்டு அழகாக மேசத்தில் கிரகம் இருக்கின்றவர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபாடு பண்ண அவர் கோடீஸ்வர யோகத்தை அடைவார். அவர் தகுதிக்கு தக்கன. இது அற்புதமான சூத்திரம். அதே சமயத்துல சிம்மத்தில் ஒருவனுக்கு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் அவன் திருவண்ணாமலையில போய் வந்து கிரிவலம் வரணும். எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் கிரிவலம் வரணும். மற்ற நாள் போனா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நமக்கு எங்க ஜாயிண்டா இருக்கு? நமக்கு ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறது. அப்ப சூரியனுடைய கிழமை வந்து ஞாயிறு. அந்த கிழமையில் போய் வந்து எங்க திருவண்ணாமலை கிரிவலம் நீங்கள் 3 மாசத்துக்கு ஒருக்க போங்க. இப்பதான் அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. ஒரேடியா வந்து என்ன சுத்துறதுக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது. நீட்டா அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீட்டா நீங்க காசை கொடுக்க வேண்டிதான், பஸ்ஸில் ஏற வேண்டிதான், அழகா கொண்டு போய் விடுவாங்க. அங்கே ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அழகா நடக்க வேண்டிதான், போக வேண்டிதான், சாமியை கூட. அதெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு இலகுவாக ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கிறது. அதனால சிம்மத்தில் கிரகம் இருந்தால் திருவண்ணாமலை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்தால், கிரிவலம் வந்தால் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அடைந்து விடுவீர்கள். உறுதியாக இது நடக்குமானா உறுதியா நடக்கும், மாற்று கருத்தே கிடையாது. தனுசில் ஒரு கிரகம் இருந்தால், தனுசுல ஒரு கிரகம் இருக்கு, தனுசுல ஒரு கிரகம் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லணும், சிவாலயங்கள், பழமையான சிவாலயங்களுக்குள் உள்ள போய் வந்து அங்க இருக்கிற சிவனை வந்து என்ன சொன்னா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நல்லா நீட்டா வந்து என்ன சொன்னா உங்க கையால ஒரு சின்ன மாலை மட்டும் வாங்கிட்டு போய் அந்த தனுசில் கிரகம் இருக்கின்ற, தனுசுல கிரகம் இருக்கிறவங்க என்ன கிழமை போகணும்னா வியாழக்கிழமை போகணும். ஏன்னா குருவுக்கு உண்டான நாள் வியாழன். அந்த நாளில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இது சத்தியம். எனக்கு வந்து மேசத்துல கிரகம் கிடையாது, சிம்மத்துல கிரகம் கிடையாது, தனுசில் கிரகம் இருக்கு. அந்த தனுசில் கிரகம் இருக்கிற காரணத்தினால இந்த சிவாலய வழிபாடு அந்த வியாழக்கிழமை ஒரு டச்சபிலிட்டி உள்ள போயிட்டு அந்த சிவபெருமானை ஒரு பார்வை பார்த்து வந்து விட்டால் என்ன நடக்கும்? பணம் வந்துவிடும். உறுதியா இதெல்லாம் வந்து பரிச்சித்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒன்றை வந்து நாம பரிச்சித்து பார்க்கறதுக்கு தான் நம்ம பிறந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்க எங்களை எவ்வளவு வேணாலும் பரிச்சித்து பாருங்கள், நாங்கள் சொன்னது நடக்கும், நீங்கள் முயற்சி செய்தால் போதும், நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டோம். இனிமேல் நாங்க ஆக்கி வச்ச சோத்தையும் குழம்பையும் பதனப்படுத்தி ஊசி போகாமல் பார்த்து சாப்பிடுவதுதான் உங்களுடைய வேலை என்று என்றும் முன்னோர்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இந்த மனித வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துல எல்லாம் கிரகம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, யாராலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பா அந்த அளவுக்கு இறைவன் வந்து எந்த மனிதனையும் கொடுமையாக படைத்திருப்பாரா? இருக்க மாட்டார், கண்டிப்பா இருக்க மாட்டார். அப்ப எல்லா குழந்தைகளுடைய நானும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அப்படி இல்லாத அமைப்பு எங்குமே இல்லை, ஏதோ ஒன்றில் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த 3 தர்ம திரிகோணத்தில் ஏதாவது ஒரு தர்ம திரிகோணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக இறைவன் அதுல ஒரு கிரகத்தை வைத்திருப்பார். இது சத்தியம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக அபாக்கியசாலி தான், அபாக்கியசாலி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதை வந்து இப்படியெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த இடத்துக்கு போனா அந்த கிரகம் அப்படியே வந்து பவரா வேலை செய்யும். தனுசில் இருக்கிற கிரகம் வந்து பாக்கியத்தை தூக்கி கொடுத்ததுன்னா எவனாச்சும் தடுக்கவே முடியாது. ஏன்னா குருதான் பாக்கியஸ்தானம். மேசத்தில் இருக்கிற கிரகம் வந்து மனித வாழ்க்கையில் வந்து அவன் யுகபோக இன்பங்களை தனி மனிதன் என்னென்ன அவனுக்கு தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய சக்தி மேசத்து நெருப்பிட்ட இருக்கு. சிம்மத்து நெருப்பிட்ட என்ன இருக்குன்னா எல்லா அபிலாஷைகளையும் அனுபவிச்சிடலாம். அதுல ஒரு கிரகம் இருந்தா அவன் லக்ஸுரி மேனா தான் இருப்பான், கண்டிப்பா லக்ஸுரி. இதை நான் வந்து பரிச்சு பார்த்திருக்கேன். என்ன காரணம்னா அந்த அளவுக்கு என்ன சொன்னான்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா,
ஜெயலலிதா அம்மாவுக்கு, சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மாவுக்கு சிம்மத்தில் சந்திரன். என்ன அந்த அம்மா வந்து யோகத்தை குறைவாக அனுபவிச்சது? என்ன மிதன லக்கணத்திற்கு குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக வந்த காரணத்தினால் எந்த குருவுமே வந்து என்ன சொன்னா சுத்தி இருக்கிறவங்க பூரா நெருங்க விட்டுட்டான், நெருங்க விடலை. ஏன்னா நெருங்க விட மாட்டான். எது பாதகாதிபதியோ அதை நெருங்க விட மாட்டான். இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா அந்த அம்மா வந்து கண்டிப்பாக ஆன்மீகத்தை வந்து நன்றாக நேசிக்கக்கூடியது. ஆனால் சுத்தி இருக்கின்ற கூட்டங்கள் வந்து என்ன சொல்றான்னா அதை நெருங்க விடாத ஒரு தன்மையினால் தான் எத்தனை அற்புதமான கீழே இருந்து மேல வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து இன்னைக்கும் வந்து இங்க மெரினாவில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு சமாதி என்றும் இருக்கிறது என்று சொன்னால் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. அதே மாதிரி அவர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறவங்க திருவண்ணாமலையை பிடிச்சிருந்திருக்கணும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எவனும் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அது வந்து கர்மா. அது பாதகாதிபதியாக முதலிலக்கணத்திற்கு பாதகாதிபதி குரு அப்படிங்கிறதுனால குரு திசையில் வந்து கரெக்டா வந்து என்ன புள்ளி வச்சு அடிச்சு போட்டான். அப்ப எல்லா மனிதருக்குமே யோகம் என்பது நெருப்பு தத்துவத்தில் இருக்கிறது. அதில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நெருப்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து சமைக்க உதவுது. வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே இன்னைக்கு வந்து நெருப்பு இல்லாமல் எதையுமே வந்து சாதிக்க முடியும். காலையில காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த தீ சல்லுன்னு வந்தா தான் உடம்புல வந்து என்ன சொன்னா டெம்பரேச்சர் வந்து இருந்தா தான் நீங்க வந்து என்ன சொன்னா உயிர் வழங்கும். குளிர்ந்துருச்சுன்னு வைங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் உடம்பு கூலிங் ஆச்சுன்னா மைனஸ் ஆயிருது. நெருப்பு சக்தி வந்து சமநிலை படந்தா அந்த நெருப்பு என்பது உடலை வந்து சீர்படுத்தக்கூடிய சக்தி. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வரர் ஆகணுமா, இந்த மூன்று இடத்திலும் கிரகம் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இருந்தாலும் அவர் யோகசாலி தான். சரி, இருக்கிறது ஒரு இடத்துல நாள் இருக்கிறதுனா நான் சொன்னது மேசத்திற்கு திருச்செந்தூர் போங்க, சிம்மத்திற்கு திருவண்ணாமலை போங்க, தனுசுக்கு பழமையான சிவாலயங்கள் போங்க. அங்க கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பெரிய வெற்றியாளிகளாக மாறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.